தூத்துக்குடியில் கப்பல் மாலுமிகள் மருத்துவ பரிசோதனை செய்வதற்கான கப்பல் துறை இயக்குநரகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனை கூடம் திறப்பு தற்போது சோமாலியா கடற்கொள்ளையர்களிடமிருந்து இந்திய கடற்படை கப்பல் மாலுமிகள் மற்றும் கப்பல்களை பாதுகாத்து வருவதாக கப்பல் மாலுமிகள் சங்க தலைவர் விமல்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூத்துக்குடி மற்றும் புன்னக்காயல் கிராமத்தில் அதிகளவில் கப்பல் மாலுமிகள் உள்ளனர். மேலும் ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை சேர்த்து சுமார் 18,000 கப்பல் மாலுமிகள் உள்ளனர். இவர்கள் கப்பலில் ஏறுவதற்கு முன்பாக தங்களது மருத்துவ பரிசோதனைக்காக மும்பை, சென்னை, கொச்சி ஆகிய பகுதிகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசின் கப்பல் துறை இயக்குநரகத்தின் அங்கீகாரம் பெற்ற மற்றும் பனாமா, லைபீரியா நாட்டு கொடிகளைச் சேர்ந்த கப்பல் நிறுவனங்களின் அங்கீகாரம் பெற்ற நிறுவனமான கேரளா மாநிலம் கொச்சியில் செயல்படும் டி லேப் என்ற நோய் கண்டறியும் மருத்துவ பரிசோதனை கூடத்தின் புதிய கிளை இன்று தூத்துக்குடியில் துவக்கப்பட்டது. இந்த கிளையை டி லேப் இயக்குநரும் மருத்துவருமான உஜஷ்குமார், இந்திய கப்பல் மாலுமிகள் சங்க பொதுச் செயலாளர் விமல்சன் ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த நோய் கண்டறியும் பரிசோதனை கூடத்தில் கப்பல் மாலுமிகளுக்கு இரத்த பரிசோதனை, டிஜிட்டல் எக்ஸ்ரே, ஸ்கேன் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இந்த பரிசோதனை கூடத்தில் செய்யப்பட்டு தரமான முடிவுகள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் கப்பல் மாலுமிகளுக்கு குறைந்த விலையில் இந்த பரிசோதனைகள் செய்து முடிவுகள் கொடுப்பதால் அவர்கள் மிகவும் பயன்பெறுவார்கள் என்றும், இந்த சோதனைகளுக்காக இனி மும்பை, சென்னை, கொச்சி ஆகிய பகுதிகளுக்கு கப்பல் மாலுமிகள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றும், மேலும் ஓய்வு பெற்ற கப்பல் மாலுமிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இலவசமாக இங்கு உடல் பரிசோதனை செய்யப்படும் என்றும் மருத்துவர் உஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பேசிய கப்பல் மாலுமிகள் சங்க தலைவர் விமல்சன் கூறுகையில், ஓய்வு பெற்ற கப்பல் மாலுமிகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை இலவச மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட வேண்டும். மேலும் கப்பல் மாலுமிகளுக்கு கப்பல் நிறுவனங்களுடன் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்களை மாற்றம் செய்வதற்கும், சம்பள உயர்வுக்கும், மாலுமிகளின் அடிப்படை பணிக்காலத்தை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மத்திய அரசு தற்போது ஒரு ஆணை பிறப்பித்துள்ளது. முன்பு கப்பல் மாலுமிகள் தங்கள் ஆவணங்களை சரிபார்ப்பது மற்றும் அதில் உள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண மும்பை செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் தற்போது அந்தந்த மாவட்டங்களில் உள்ள MMD அலுவலகங்களுக்கு சென்று பிரச்சினைகளை தீர்த்து கொள்ளலாம் என ஆணை பிறப்பித்துள்ளது. இதற்காக அகில இந்திய கப்பல் துறை இயக்குநருக்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். தமிழக கடற்பகுதிகளில் கப்பலில் ஏற்படும் விபத்துக்கு முக்கிய காரணம், இது 3 கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடம். இது செயற்கையான விபத்து இல்லை, இயற்கையான பேரிடர் விபத்து. இந்திய மாலுமிகள் மற்றும் கேப்டன்கள் பயணம் செய்யக்கூடிய கப்பல்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகின்றன. விளிஞ்சம் துறைமுகம் பகுதியில் நடந்த கப்பல் விபத்து போன்று இனி வருங்காலங்களில் நடக்கக்கூடாது. சோமாலியா கடற்கொள்ளையர்களின் நடவடிக்கை இந்திய கடற்படை ராணுவத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. முதலில் சோமாலியா கடற்கொள்ளையர்கள் என்றால் மிகவும் பயந்தனர். ஆனால் தற்போது ஒரு சம்பவம் என்றால் உடனடியாக ஹெலிகாப்டர் வருகிறது, விமானம் வருகிறது. இந்திய ராணுவம், கடற்படை சிறப்பாக செய்ததன் காரணமாக தற்போது சோமாலியா கடற்கொள்ளையர்கள் ஒதுங்கியுள்ளனர் என அவர் தெரிவித்தார். வணக்கம், நான் டாக்டர் உஷஸ் டிலாப்ஸ் இருக்கு. டிலாப்ஸ் 5 இயர் ஆயிட்டு கொச்சி தான் இருக்கு. இப்போ சீஃபரஸ் அதிகமாக இருக்கு. இந்த புன்னக்காயல் ஏரியா தூத்துக்குடியில் சென்டரில் வந்திருக்கேன். இது இங்கேருந்து இப்போ மெடிக்கல் பண்ணதுக்கு சென்னையிலோ மும்பையிலோ போயிட்டு மெடிக்கல் செய்திருக்கு. அது டிலாப்ஸோட எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. ஃபெசிலிட்டி எல்லா சீஃபரர்ஸும் யூஸ் பண்ணணும். அந்த சீஃபரர்ஸில் கைகளில் கட்டணும். சீஃபரர்ஸில் ஒரு 5 ஸ்டார் ஃபெசிலிட்டி ஒரு கிளீனிங் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக டிலாப்ஸ் செகண்ட் பிரான்ச்சு இங்கே கேரளையில் தூத்துக்குடி ஆரம்பிச்சு. எல்லா சீஃபரர்ஸும் இங்கே வரணும். எல்லா சர்வீசஸும் என்ஜாய் பண்ணணும். அவருக்கு நல்ல பியூட்டிஃபுல் சர்வீசஸ் we can provide. கன்னியாகுமரி முதல் ராமேஸ்வரம் வரை அரௌண்ட் 18,000 சீஃபரர்ஸ் இருக்குது. இது பல ஊரில் போயிட்டு தான் இப்போது மெடிக்கல் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு கிளினிக் வந்தது அவருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே கிடைக்குன்னா அவருக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸு அது இது எல்லாமே நமக்கு கட் பண்ணிடும். எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சு நம்ம இது செய்திருக்கு. அப்போ எல்லா சீஃபரர்ஸும் இங்கே செய்யணும்னு வச்சு. டாக்டர் உஷஸ். நான் அகில இந்திய கப்பல் தொழிலாளர் யூனியன் தலைவராக மும்பை, சென்னையில் பணி செய்கிறேன். எங்களுடைய யூனியன் முதல் கொள்கை கோரிக்கை எங்களுடைய இது மாலுமிகள் உரிமைக்காக போராடுறது. எங்களுடையது மாலுமிகளை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வரணும். இந்த தான் எங்களுடைய குறிக்கோள். ஸோ அகில இந்திய லெவலில் ஒரு நிபுணர் குழுவில் எங்கள் யூனியனை
மத்திய அரசாங்கம் அக்செப்ட் பண்ணியிருக்கு. இந்த டி லேப்ஸுக்கு நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறோம்னா அது காரணம் சுயநலம் அல்ல. எங்கள் மாலுமிகள் அனாவசியமாக சென்னை மும்பை போய் மருத்துவ பரிசோதனை பண்ணுறது எங்களை தேடியே அவங்க வந்து பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் எங்களோட வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நம்ம பகுதியில் கன்னியாகுமரியிலேருந்து ராமநாடு வரைக்கும் உள்ள மக்களுடைய பயன்கள் நிறைய பெறுவாங்க. இந்த டி லேப் உடைய மருத்துவ பரிசோதனை நிலையத்துக்கு என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த பகுதியில் ஓய்வு பெற்ற மாலுமிகள் ஒரு சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து எந்தவித பென்ஷன் இல்லாமலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இலவச பரிசோதனை ஏற்பாடு செஞ்சால் ரொம்ப நன்றாக இருக்கும். மேலும் மாலுமிகளுடைய ஒப்பந்தத்தை மாற்றுறதுக்கும் மாலுமிகளுடைய சம்பள உயர்த்துறதுக்கும் மாலுமிகள் அடிப்படை பணிகாலத்தை குறைப்பதற்கும் நாங்கள் எங்கள் முன்னேறி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தனியாக ஒரு அரசாங்க ஒரு ஆணை இப்போ முன்னால் ஒரு ஆவணங்கள் சரிபார்க்கறதுக்கு மும்பை தான் போக வேண்டிய சூழ்நிலை இருந்து தற்சமயம் அரசாங்கம் ஆணை போட்டிருக்கு. அவங்க ஊரில் எம்எம்டி அந்த பகுதியில் உள்ள பக்கத்தில் உள்ள எம்எம்டிக்கு போய் அவங்களுடைய பிரச்சனையை தீர்வு காணலாங்கிற ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அகில இந்திய கப்பல் துறை இயக்குனர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. எங்கள் மாலுமிகள் வருகின்ற 3 மாதம் லீவில் வராங்க. அவங்க எங்கே அலையாத அளவுக்கு அவங்களை தேடிய பணிகள் சிறப்பாக நடந்திருக்கு. உதாரணத்துக்காக விழிஞ்சியம் கன்னியாகுமரி கரெக்ட் நீங்கள் கேட்குற கேள்வி. அதாவது நம்ம பகுதி தான் 3 கடல் சேர்ற பகுதி. 3 கடல் ஒன்றா என்னது அங்கே வந்து அதோட கடல் நீரோட்டம் எந்த டைமில் எப்படி இருக்குது யாருக்கும் தெரியாது. கப்பல் சரியான விதத்தில் ஒப்பந்த விதத்தில் அந்த கப்பலில் இன்சூரன்ஸ் பண்ணி மாலுமிகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி அங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது செயற்கையான தவறுகளில் இயற்கையான தவறுகள் விபத்துகள் அதை வந்து நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நம்மளுடைய இந்திய மாலுமிகள் பயணிக்கும் கப்பலாக இருக்கட்டும், இந்திய கப்பல் கேப்டன் பயணிக்கும் கப்பல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆஸ் பர் த யூனியன் லீடர், நான் ஒரு யூனியன் தலைவராக பேசுகிறேன், அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதில் எந்த மாற்றுக்கிறது. கடைசியாக ஒரு விழிஞ்சதில் நடந்த ஒரு விபத்து. ஆனால் அந்த விபத்தோட எங்களுக்கு சொல்கிறது இன்சூரன்ஸ் பணம் எங்களுக்கு முக்கியம் கிடையாது. வருங்காலத்தில் இதுபோல் நடக்கக்கூடாதுக்காக நாங்கள் ஃபைட் பண்ணி அதை அந்த கேஸை வாபஸ் திருப்பி போட்டு பண்ணிட்டு இருக்கோம். சோமாலியா கடற்கொள்ளைகள் வந்து அதிக அளவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல்களில் மாலுமிகள்லாம் கடத்தல நடக்கும். சமீப காலமாக அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. குறைஞ்சிருக்கா இல்லை அதிகரிச்சிருக்கா எப்படி இருக்குது? உண்மை. இது 2005 தான் முதல்ல இந்திய கப்பல் ஸ்டார்ட் கப்பல் பேர் 2005 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு நான் போராடணும். முதல்ல இந்திய கப்பலை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் எங்களுக்கு நீங்கள் உள்ள தெரியும். நம்ம போராடி கிடையாது. இந்த போராட்டத்தினால அகில உலகமோ ஒரு திருடலுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ண அந்த திருடல் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போது உள்ள சூழ்நிலை அகில உலகில் உள்ள சொமாலியாவுடைய நடவடிக்கை இந்திய அரசாங்க கடலோர பாதுகாப்பு இராணுவத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது. முதல்ல சொமாலியாங்கிறது எதுவுமே தெரியாமல் இருந்தாங்க. இப்போ ஒரு ஃபோன் அடித்தா ஜிபே பண்ணால் நேரடியாக ஹெலிகாப்டர் போது ஃப்ளைட்டு போகுது. ஸோ இந்திய இராணுவம் கடற்கரை இராணுவம் பயங்கரமாக பண்ணனால அந்த திருடர்கள் ஓரமாக ஒதுங்கியிருக்காங்க. என்றைக்கு திருடதான். ஸோ கப்பல் இப்போ சொமாலியா கதை. ஆனால் ஆரம்பம் நான் சொன்ன மாதிரி 2005 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அதே போராட்டம் இங்கே அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நாங்கள் வச்சோம். இப்போது எங்களுடைய டிமாண்டு மாலுமிகளை அடிமைத்தளத்துறது அவங்க வைக்கிறதா சட்டம், தொழிலாளர் சங்கங்கள் வைக்கிறதா சட்டம். அதுக்கு எதிராக நாங்கள் போராடி இப்போதைக்கு மக்களால் ஆதரிக்கப்பட்ட எங்களுடைய மாலுமிகள் சங்கம் நல்லா போய்ட்டுருக்கோம். ஒரு அந்த சம்பள விகிதத்தை மாற்றுறது, வேலை கண்டிஷன் மாற்றுறது, இதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம்.